ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான அசத்தல் சுவையில் ப்ரான் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நல்ல மிளகாய்த்தூள், அப்புறமா கடுகு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, கூடவே 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம், 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லி இலை, கருவேப்பிலை, உப்பு, ஆயில். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்குது இல்லையா, அது நல்லா போட்டு மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சட்டுன்னு வதங்கிடும். இந்த டைமில் நம்ம தக்காளியும் சேர்த்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்போ தாங்க இந்த ரோஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு மசாலா சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பெப்பர் பொடி, அப்புறமா கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தனால உப்பு லாஸ்ட்டாக பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை இதில் சேர்க்க போகிறோம். நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா 1 கிளாஸ் தண்ணி விட்டு இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்தப்புறம் பாருங்கள், நம்ம ப்ரான் சூப்பராக ரெடி ஆகிட்டு. தண்ணி வற்றுற வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா இந்த ரோஸ்ட்டு ரொம்ப செமையாக இருக்குங்க. சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புதுவிதமான டிஸ்கஸ் சந்திக்கலாம். பாய்.